லெஃப்ட் ஹேண்டர் பவர் என்னன்னு திலக் வர்மா நல்லா காமிச்சாரு. ஸோ ஒரு ஒரு பவரான லெஃப்ட் ஹேண்டர் இந்தியாவுக்கு இருக்கிறது வந்து இப்போது நல்லதாக போச்சு. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு டிராவிஸ் ஹெட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இப்போ வந்து திலக் வர்மா அப்படிங்கிற ஒரு பிளேயரும் அபிஷேக் சர்மா 2 பேருமே பவரான லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ டாப் ஆர்டர்லேயே இருக்கிறதுனால நல்லா வந்து விளையாடினாங்கன்னா, நல்லா ஃபார்மில் விளையாடினாங்கன்னா நம்மளுக்காக நிறைய கேம் ஜெயிச்சு கொடுக்க முடியும். இதுதான் இந்தியாவோட அடுத்த ஜென்ரேஷன். Yeah, when Vishnoy was playing, we kind of underestimated them, but he played well. Yeah, it was great. I mean, I'm not from Chennai, but the crowd of Chennai was, supporting both the teams. It was good. மேட்ச் சூப்பரா இருந்தது. வேற லெவல். மேட்ச் யார் ஜெயிச்சா? மேட்ச்லயா இந்தியா ஜெயிச்சது. யார் பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? திலக் வர்மா பேட்டிங் தான். அதுக்கடுத்து நாங்க நினச்சிக்கினே இருந்தோம் இந்த மாதிரி இந்தியா தான் ஜெயிக்கணும்னு ஜெயிச்சிருச்சு. ரொம்ப இந்த ஆண்டு புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக போச்சு. வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்டு எப்படி போச்சுன்னு தெரியல, ஆனால் இது வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது, வேற லெவல். வணக்கம் ஜி, மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மேட்ச் பார்க்கறதுக்காண்டே மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஆமாம், ஒரு டைஹார்ட் கிரிக்கெட் ஃபேனு. ஆக்சுவலாக 180 போகும்னு சொன்னாங்க, பட் 165 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். பட் ஈஸியாக முடிப்போன்னு பார்த்தா இங்கிலாண்டோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் அலற விட்டாங்க. அதே திலக் வர்மா 1 மேன் ஷோ, தரமான மேட்ச்சு. ஆல்வேஸ் இந்தியா ப்ளீட் ப்ளூ. இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா இஸ் a குட் பேட்ஸ்மேன். அவர் வந்து ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். ஒரு மேட்ச் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. பிச் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். பிச்சோட கண்டிஷனும் இங்கே இருக்குது, பிகாஸ் சி பக்கத்தில் இருக்குது, அந்த ப்ரீஸும் இருக்குது. ஸோ விக்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக மாறுற மாதிரி இருக்குது. இனியோ நம்ம இந்தியன் டீம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக தான் இப்போ நம்ம இருக்கோம். வி ஹவ் டிட் வெரி வெல். தேங்க்யூ ஸோ மச். Overall experience is good, and Tilak is very beautifully played, and the local boy Mr. Washington Sundar, great. Thank you. ரொம்ப நல்ல மேட்ச். நான் பிரவீன் பேசுகிறேன். அதாவது க்ரௌடு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ், சூப்பராக ஆடினாங்க. மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் விட்டே கொடுக்கல. அதாவது கடைசி பால் வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து கடைசி வரைக்கும் சூப்பராக ஆடி நல்லா ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு டீம் இந்தியா. இது ஃபியூச்சருக்கு நல்ல அதுமாதிரி திலக் வர்மா சூப்பராக ஆடினாருங்க. நல்ல ப்ராஸ்பெக்ட். யங்ஸ்டர்ஸ் வந்து கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அந்த விடாமுயற்சியாக கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே ஆடி அடிச்சாங்க. அதனால திஸ் இந்தியா இஸ் a very good team and very good prospect for a future. அதான் நல்லா இருக்குங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். மேட்ச் நல்லா சென்னை க்ரௌடு இங்கிலாந்துக்கும் என்கரேஜ் பண்ணாங்க, நம்ம இந்தியாவுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. அதனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம க்ரௌட் உண்மையிலே சென்னை க்ரௌட் இஸ் வெரி கிரேட். சூப்பர் மேட்ச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டீம் இந்தியா ஜெயிச்சது வந்து ஒரு நல்ல உற்சாகமாக இருந்துச்சு எங்கள் க்ரௌடுக்குலாம். அதாவது முந்திலாம் எப்படின்னா நம்ம சீனியர்ஸ் வந்து டிபெண்ட் ஆகி இருப்போம். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் மைண்டில் எப்படி இருக்குன்னா நல்லா வந்துட்டு இப்போ அவங்களே வந்து ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து ஒரு சீனியர் லெவலுக்கு கொண்டு போகணும்னு அவங்களே நினைக்கிறாங்க. அதாவது முந்தி நம்ம சீனியர்ஸ் தான் நம்மளை அடிச்சு கொடுக்கணும்னு ஒன்றுமே கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்களே இருந்து பொறுப்பெடுத்து நல்லா ஆடுறாங்க. அதாவது முந்தியில் நம்ம ஒரு 5 விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம நினைப்போம் ஓகே தட்ஸ் ஆல், மேட்ச் இஸ் ஓவர் நினைப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் தே டுக் த இனிஷியேட்டிவ். நல்லா முன்னாடி வந்து பாருங்க, 8th விக்கெட்டுக்கு அப்புறம் நம்ம அடிச்சு ஜெயிச்சிருக்கோம். அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் யங்ஸ்டர்ஸோட கரண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்ல ஒரு டீம் ஸ்ட்ரக்சர் இருக்கு. சூப்பர் மேட்ச் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆன் தி ஹோல் நல்ல மேட்ச். இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தோம். நம்ம அவங்ககிட்டே நம்மக்கிட்டே இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஸ்பின்னர்ஸ் தான். அவங்ககிட்ட சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் ஆதில் ரஷீத் மட்டும் தான் இருந்தார். ஆதில் ரஷீத் எக்ஸ்ட்ராடனரியாக போட்டார், பட் அவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னர் இல்லை. நம்ம கிட்ட டிஃபரன்ஸ் என்னன்னா வி ஹேட் 5 ஸ்பின்னர்ஸ். நம்மளுக்கு அதான் டிஃபரன்ஸே. 2 ஃபாஸ்ட் பவுலர் ஹூ ஆர் லைக் ஹர்ஷதீப் தவிர ஹர்திக் பாண்டியா இஸ் ஆல்ரவுண்டர். ஸோ இதுவே அவங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் தான். இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து கிட்ட இன்னொரு தரமான ஒரு 2-3 ஸ்பின்னர் இருந்தால் இந்த மேட்ச் குட் ஹவ் கான் லைக் எய்தர் வே. இன்னைக்கு வந்து ஆன் தி ஹோல் நல்லா திலக் வர்மாவோட இன்னிங்ஸ் சூப்பர் இன்னிங்ஸு. ஹி ஹேட் அ பேக் ஃபுட் லைக் அடின்னு அடித்தாலும் முன்னாடி வென் விக்கெட்ஸ் ஃபார் ஃபாலிங் அட் அதர் எண்ட் அவர் வந்து பேக் ஃபுட் போட்டு ஹி பிளேட் இஸ் சிங்கிள்ஸ் அண்ட் டுக் தி லாஸ்ட் வரையும் கொண்டு போனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் அந்த சைடு பவுலர்ஸையும் ஆட வைக்கிறார். நீட்டாக ஃபர்ஸ்ட் பாலில் சிங்கிள் எடுக்காத, ஒரு 4th பால் 5th பால் நீ அடிச்சுக்கோ 2 பால் அப்படின்ற மாதிரியான ரிஸ்க் இல்லை. சூப்பராக ஆடினாரு. கடைசி வரையும் கொண்டு போனது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திலக் வர்மாவோட குட் இன்னிங்ஸ். வி ஹேட் அ குட் 30+ பார்ட்னர்ஷிப் சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா. அண்ட் வி ஹேட் அனதர் 30 ரன் பார்ட்னர்ஷிப். இவர் வாஷிங்டன் சுந்தர் நம்ம ஊர் ஆள் விளாடினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் வாஷிங்டன் சுந்தர். ப்ளே வெல் அண்ட் வின் ஃபார் இந்தியா. தேங்க்ஸ் ப்ரோ. இது இங்கிலாந்து தோத்துறாங்க ப்ரோ, வெறுப்பாச்சு ப்ரோ.
செம மேட்ச் லைக் ஒரு மாதிரி இந்தியா கையில் இருந்த மேட்ச் தான். ஆனால் அது விட்டு போகிற மாதிரி மறுபடியும் தூக்குனதான் சூப்பர். திலக் வர்மாலாம் மேட்ச் தோத்துருவோம். திலக் வர்மா தான் கண்டிப்பாக வின் பண்ணா போல. இல்லை சென்னை பிளேயர்ஸ் இருந்தாங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஐ மீன் தமிழ் பிளேயர்ஸ் இருந்தாங்க. வெறும் சிஎஸ்கேன்னு பிடிச்சி தோங்காமல் சிஎஸ்கேனே அப்படின்னு ஓவராக ரொமான்டைஸ் பண்ணாமல் சென்னையிலேருந்து வாஷிங்டன் சுந்தர் அப்புறம் நம்ம வருண் சக்கரவர்த்திலாம் இருந்தாங்க. எல்லாரும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. சொல்லி எடுத்த மாதிரி விக்கெட்லாம் எடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. திலக் வர்மா இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் மேட்ச். எதிர்பார்த்த பிளேயர்ஸ்லாம் வந்தோடனே அந்த 10 ரன் 15 ரன்ல போயிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா அப்புறம் சூரியகுமார் யாதவ்லாம் அக்ஷர் பட்டேல்லாம். மற்றபடி எல்லாருமே இருந்தாங்க. ஆப்போசிட்டில் பட்லர்லாம் நல்லா நின்னா போல, எதிர்பார்க்காம போயிடுச்சு. பட் பரவாயில்ல, பார்த்துலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.